உண்மைகளை தெரிவித்திடுவோம் என்று தற்பொழுது மஹிந்த ராஜபக்ச சம்பந்தமான விஷயத்தை வெளியே காக்கியிருக்கின்றார் கபில சந்திரசேன. ஒருவேளை இப்படியும் ஒரு டீல் இருக்கலாம். நான் பிரதானமாக இதில் யார் பிரதானமானவரோ அவரை நான் காண்பித்து கொடுக்கிறேன், காட்டை கொடுக்கின்றேன், மஹிந்த ராஜபக்சவினுடைய பெயரை நான் சொல்கின்றேன், என்னை விடுவீங்க என்றும் சில வேளை கூறியிருக்கலாம். ஆனால் நான் சொல்கின்றேன், இவரையும் விடுதலை பண்ணக்கூடாது, இவருக்கு எதிராகவும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கைக்கு வரவிருந்த மக்களுக்கு கிடைக்கவிருந்த பணம் இவர்கள் தனியாக இவர்களுடைய குடும்பம் மாத்திரம் அனுபவித்திருக்கின்றார்கள், அதிலிருந்து பயன்பெற்றிருக்கின்றார்கள். அப்படி இருக்கையில் இவர்கள் சட்டத்தின் முன் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அடுத்தாக இதன் பிரதான காரணமாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அப்ரூவல் இல்லாமல் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற வாய்ப்பே இல்லை. ஆகவே இது அனைவரும் அறிந்துதான் நடந்திருக்கின்றது. அதற்கு தான் அவருக்கு 60 மில்லியன் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், ஐரோப்பிய விமான உற்பத்தியாளர் நிறுவனமான ஏர்பஸ் உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு விமானங்களை விற்கும் போது இடைநிலை முகவர்கள் மூலம் லஞ்சம் வழங்கியதாக விசாரணைகளில் வெளிவந்திருக்கின்றது. இந்த விவகாரம் 2020 பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவில் நடந்த பெரிய வழக்குகளின் போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அப்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏர்பஸ் விமானங்களை வாங்கியிருந்தது. அந்த ஒப்பந்தங்களின் போது இலங்கையில் அரசியல் தொடர்புகள் இருந்ததாகவும் சிலருக்கு கமிஷன், அதாவது லஞ்சம் வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஒப்பந்தங்கள், இந்த கொடுக்கல் வாங்கல்கள் நடந்ததால் அவர்களின் குடும்பத்துடன் தொடர்பு இருந்ததாக அப்போது அந்த காலகட்டத்தில் சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டன. ஏர்பஸ் நிறுவனமே இலங்கையில் ஒரு இன்டர்மீடியரி, அதாவது இடைநிலை முகவர் மூலம் பணம் கொடுத்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. இடைநிலை முகவர் மூலம் பணம் கொடுத்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. அந்த இடைநிலை நபர் ஒரு உயர்நிலை அரசியல்வாதியின் உறவினர் என்று வெளிநாட்டு நீதிமன்ற ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டது. ஆனால் பெயர்கள் சில சமயங்களில் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. அவர் தான், நான் நினைக்கின்றேன், கபில சந்திரசேன, அரசியல் உறவினர், அரசியல்வாதியினுடைய ஒரு உயர்நிலை அரசியல்வாதியின் உறவினர் என்று தான் அதில் சொல்லப்படுகின்றது. இது அப்போது இருந்த சந்தேகங்கள், கேள்விகள். ஆனால் இப்பொழுது தான் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. அதன் அடிப்படையில் ஆரம்ப கட்டத்தில் இது என்ன என்பதை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சீரியஸ் ஃப்ராட் ஆபீஸ் யூகேவில் இருக்கிறது. இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்தது. ஏர்பஸ் நிறுவனம் பல நாடுகளில் லஞ்சம் கொடுத்ததை ஒப்புக்கொண்டு $பில்லியன் அபராதம் செலுத்தியது. இலங்கை தொடர்பான பகுதி அப்போது இருந்து முழுமையாக தீர்வு காணப்படாததாகவும், உள்ளூர் விசாரணைகள் அரசியல் காரணங்களால் அது பிற்காலத்தில் மந்தமாகியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது.